ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி வந்து மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா, டிடெக்டிவ் உஜ்வாலா அப்படின்ட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு மலையாளம் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆல்ரெடி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. மூவியோட ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா, ஒரு ஊரில் வந்து க்ரைமே பெருசாக நடக்காத ஒரு பாஸ்ட் ஒரு 50 இயர்ஸாக க்ரைமே நடக்காத ஒரு ஊரில் திடீர்னு வந்து ஒரு சைக்கோபாத் வந்து அடுத்தடுத்து நைட் டைமில் தனியாக வர ஆட்களை வந்து கொலை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கிற அந்த ஊரில் போலீஸை விட டிடெக்டிவ் உஜ்வால்ன்ற ஒரு ஹீரோ கேரக்டர் தான் வந்து நிறைய கேஸஸ் சால்வ் பண்ணும். சின்ன சின்ன தெஃப்ட் கேஸ் அந்த மாதிரிலாம் வந்து அவர் தான் சால்வ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இவர் வந்து இந்த கொலை கேஸையும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் முடியல. அந்த டைமில் வந்து வேற ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் இந்த கேஸுக்கு கொண்டுட்டு வராங்க. அவரும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்ப அடுத்தடுத்து 3வது கொலையெல்லாம் நடக்கிறப்ப டிடெக்டிவ்க்கு வந்து புதுசாக வந்த போலீஸ் ஆஃபீஸர் மேலேயே டவுட் வருது. அண்ட் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து டிடெக்டிவோட அப்பா மேலே டவுட் வருது. ஸோ இப்படி மாறி மாறி 2 பேரும் வந்து டவுட் படுறப்ப அந்த உண்மையான கொலைகாரன் தான் யார், இவர் நினச்ச மாதிரி அந்த போலீஸ் தான் கொலைகாரனா இல்லை வேறு யாரும் இருக்காங்களா, இல்லை ஹீரோவோட அப்பா தான் கொலைகாரனா அப்படின்றது தான் கதை. அதை வந்து ஹீரோ டிடெக்டிவ் கண்டுபிடிச்சாரா இல்லை ஃபஸ்ட்டு அந்த போலீஸ் கண்டுபிடிச்சாரா அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து ஸ்டோரியாக நல்லா டீசெண்டாக போச்சு. படம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அந்த துப்பறிகிற சீன் இல்லாமல் டீசெண்டாக போயிட்டு இருந்துச்சு. பட் எங்கே இந்த படம் வந்து கொஞ்சம் நமக்கு இதுவாகுதுன்னா, ஒரு ஃபுல்ஃபில் தராமல் போகுதுன்னா வந்து லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் டைமில் வந்து அந்த வில்லனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவனுக்கு வந்து அவன் ஏன் இப்படி இந்த கொலையெல்லாம் பண்ணுறான், அதனால் அவன் இப்படி ஆனான்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சு ஒரு கதை சொல்கிறாங்க. அந்த கதை வந்து நம்ம நிறைய சினிமாஸில் கேட்டு பார்த்து பிடிச்சி போன ஒரு கதையாக இருக்குது. ஸோ வந்து அது பெருசாக எதுவும் கனெக்ட் ஆகலை. அண்ட் இதே மாதிரி ஒரு கான்செப்டில் இதே மாதிரி கதையை வச்சு சின்ன வயசில் அவன் வந்து இந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸாலேயோ இல்லை ரிலேஷன்ஸாலேயோ பாதிக்கப்படுறான், அதனால் அவன் இப்படி கொடூரமாக மாறுறான், அதனால் இப்படி கொலை பண்ணுறான்னு இதே கான்செப்ட் வந்து சைக்கோ கில்லர்னாலே இந்த சின்ன வயசில் பாதிக்கப்பட்டவனாக தான் இருப்பான்ற அந்த கான்செப்ட்லேயே நிறைய மூவிஸ் வர்றதுனால இப்போ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு எடுத்தால் நமக்கு வந்து அந்த இது நல்லா செட் ஆகலை. ஸோ அதனால தான் வந்து இந்த மூவி வந்து ஒரு ஆவரேஜ் வாட்சாக இருக்குது. பட் ஆனால் வந்து அது அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் வர வரைக்கும் ரீசெண்டாக போச்சு. ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப தாராளமாக இந்த மூவி ஒரு வாட்டி பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தமிழ்லையும் அவைலபிளாக இருக்குது. தேங்க்ஸ், பாய்.